இது தமிழ்நாடா இல்ல தாலிபான் நாடா அப்படின்னு தெரியல. முக்கியமா காஷ்மீர்ல 26 அப்பாவி ஹிந்துக்களை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டிருக்காங்க. அதற்கு கண்ணீர் அஞ்சலி பாஜக சார்பில் பழனியில் ஒரு பகுதியில் வச்சிருக்காங்க. வச்சு 1 மணி நேரத்திலேயோ 2 மணி நேரத்திலேயோ காவல்துறை உடனடியாக வந்து இங்கே கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டை வைக்கக்கூடாது, எங்கேயுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதற்கு அங்கே நடக்கும் சம்பவத்தை நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. போலீஸ் வந்து இல்லீகலுக்கு உதவி பண்ணுது. இல்ல இப்ப 27 பேர் இறந்துருக்காங்க. இந்தியாவில தானே வைக்கிறோம், பாகிஸ்தான்ல இருந்து வைக்கிறோம். அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி தானே செலுத்துறோம். 2 மணி நேரம் கூட கண்ணீர் அஞ்சலி செலுத்தி இல்லைங்க, கண்ணீர் அஞ்சலி செலுத்தி 2 மணி நேரம் கூட அதுக்குள்ள அதை கழட்டுங்கன்னு சொன்னா அந்த ஆன்மாவுக்காச்சும் அது இதாகுமா? இன்னொன்று கட்சி சார்புங்கிறது கூட ஒரு இஸ்லாமியரும் வந்து நின்று அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க, ஒரு கிறிஸ்துவரும் இங்க அஞ்சலி செலுத்திட்டு போறாங்க, மற்ற கட்சிக்காரங்களும் அஞ்சலி செலுத்துறாங்க. இதை மட்டும் கழட்டுங்க அப்படின்னு சொல்றது நியாயமா? அஞ்சலி செலுத்தி 2 மணி நேரம் கூட ஆகுது. சின்ன குழந்தை அப்பாவை இருந்து அழுது நம்மளால முடிஞ்சது கண்ணீர் அஞ்சலி செலுத்த முடியும் தீவிரவாதிகளுக்கு அகேன்ஸ்டா. வேற நம்ம என்ன சொல்றோம்? அதையுமே கழட்டுங்கன்னு அங்க எஸ்பி ஆபீஸ்ல இருந்து சொல்றாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதை பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த திராவிட மாடல் அரசு ஒரு கொடூரமாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, காஷ்மீரில் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த இந்தியர்களுமே கொதித்து போயிருக்காங்க. முக்கியமாக இந்த தீவிரவாதிகளுடைய இந்த கொடூர செயலை கண்டித்தும் மற்றும் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா முழுக்க கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் மெழுகுவத்தி ஏந்தி அவங்களுடைய மனக்குமுறல்களை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னா போலீஸ்கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கணும். சார் இங்கே இது போல் வைக்க போகிறோம் சார், அது வைக்க போகிறோம் சார் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கணும். அதற்கு காவல்துறை பர்மிஷன் கொடுக்கறதுக்கு பல மணி நேரம் ஆக்குவாங்க. அதே மாதிரி தற்போது பழனியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வச்ச 1 மணி நேரத்தில் அந்த போஸ்ட்டை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு கொடூரமாக நம்ம தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுதான் இந்த பழனியுடைய பாஜகவுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சொல்லியிருக்காரு. இது தமிழ்நாடு அரசா இல்லை தாலிபான் அரசா அப்படின்னு தெரியலன்னு இந்த கமெண்ட் வந்து போட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.